السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. அம்மா பாத். கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி இப்னு மாஜா என்ற நூலிலே 3443வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. சுஇல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா அக்ஸரு மா யுத்கிலுல் ஜன்னah قال التقوى وحسن الخلق وسئل ما أكثر ما يدخل النار قال الأجوفان الفم والفرج. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் செய்யக்கூடிய நல்லறங்களில் வணக்க வழிபாடுகளில் எங்களை அதிகமாக சுவர்க்கத்திற்குள் நான் நுழைய செய்வது எது, எந்த காரியம் என்று கேட்டார்கள். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தக்வா வ ஹுஸ்னுல் குலுகி, ஒன்று இறையச்சம், இரண்டாவது நற்குணம், இந்த இரண்டும் தான் மனிதர்களை சுவர்க்கத்திற்குள்ளால் நுழைய செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளிலேயே அதிகமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அடுத்து சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நரகத்திற்கு இழுத்துச் செல்லக்கூடிய காரியங்கள் எது என்று கேட்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் அஜ்வஃபானி, இரண்டு துவாரங்கள், ஒன்று வாய், இரண்டாவது மர்ம உறுப்பு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். ஒரு மனிதர் 5 நேரங்கள் தொழுவதன் மூலமாக, ரமலானிலே நோன்பு நோற்பதின் மூலமாக, ஆயுளில் ஒரு தடவை ஹஜ்ஜி செய்வதன் மூலமாக, தான தர்மங்கள், ஜக்காத்து இவைகள் கொடுப்பதின் மூலமாக சுவர்க்கத்திற்கு சென்றாலும் கூட, சுவர்க்கத்திற்கு செல்வதற்கு முக்கியமான காரணங்கள் 2 தான். ஒன்று இறையச்சம். ஏனென்று சொன்னால், நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளுக்கு ஆணி வேறாக திகழக்கூடியது இந்த தக்வா தான். இறையச்சம் இருந்தால்தான் நாம் செய்யக்கூடிய பெரிய வணக்கங்களையும் சின்னஞ்சிறிய வணக்கங்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று உலகப் பொதுமறையாம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். இறையச்சம் இல்லாமல் 1000 ரக்காத்துகள் தொழுவதை விட இறையச்சத்தோடு, மன தூய்மையோடு, ஒழுக்கத்தோடு 2 ரக்காத்துகள் தொழுவதுதான் மேல் என்பதாக இந்த மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லுகின்றது. இரண்டாவதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வ ஹுஸ்னுல் குலுக், நற்குணம். ஒரு ஆழ்த்த வணக்க வழிபாடுகள் இருக்கிறது, நற்குணங்கள் இல்லை என்று வைத்துக் கொள்வோம், அவர் சுவர்க்கம் செல்வது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அடுத்து சஹாபாக்கள் கேட்கிறாங்க, நரகத்திற்கு செல்வதற்கு எவைகள் காரணமாக இருக்கும் என்று கேட்கின்ற பொழுது, அதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் கூட முக்கியமான காரணங்கள் 2 தான். ஒன்று வாய், இரண்டாவது மர்ம உறுப்பு. இந்த வாயின் மூலமாக நல்ல வார்த்தைகளை நாம் பேசி இருந்தால், நல்ல சொற்களை நாம் சொல்லி இருந்தால், பணிவான கனிவான வார்த்தைகளை நாம் பயன்படுத்தி இருந்தால் அது சொர்க்கம் செல்வதற்கு காரணமாகிவிடும். முரட்டுத்தனமான வார்த்தைகளை சொல்லியிருந்தாலோ, மார்க்கம் அனுமதிக்காத புறம், பொறாமை, கோல், அவதூறு போன்ற வார்த்தைகளை கூறியிருந்தால்
என்னதான் வணக்க வழிபாடுகள் இருந்தாலும் கூட அந்த வார்த்தைகளின் மூலமாக அவர் நரகத்திற்கு செல்வார் என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு மர்ம உறுப்பையும் நாம் பாதுகாக்க வேண்டும். விபச்சாரத்தை விட்டும் அந்த உறுப்புகளை நாம் பாதுகாக்க வேண்டும். வணக்க வழிபாடுகள் செய்துவிட்டு ஒருவர் விபச்சாரம் செய்வதை தொழிலாக கொண்டிருந்தாலோ அல்லது விபச்சாரம் செய்தாலோ அவர் சொர்க்கம் செல்ல முடியாது என்பதையும் இந்த ஹதீஸின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். எல்லாம் அல்ல இறைவன் சுவர்க்கத்திற்கு செல்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இறையச்சத்தையும் நற்குணங்களையும் நமக்கு வழங்குவதோடு நரகம் செல்வதற்கு காரணமாக திகழக்கூடிய வாயையும் மர்ம உறுப்பையும் அடக்கி வாசிக்கக்கூடிய நன்மக்களாக என்னையும் உங்களையும் நம் சமுதாய மக்களையும் அல்லாஹ் முழுமையாக ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.